வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நவம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. குட் ஈவினிங் கனடா. கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு அஜெண்டாவோடு தான் ஆரம்பிக்கிறோம். முதல்ல டாப் ஆஃப் தி அவர். அஃப்கோர்ஸ் டாப் ஆஃப் தி அவரில் இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். குழந்தைகள் 5 to 11 year old குழந்தைகளுக்கான வேக்சின், ஃபைசரோட வேக்சினை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கனடாக்குள்ளே எப்படி வருது அண்ட் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் முதல்ல பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ஒரேலியாவில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக நிறைய இடங்களில் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயமா இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பேட்ரி வெஹிக்கிள்ஸ் இதை பற்றியான ஒரு ப்ரெஸ் மீட். இது மூலமாக ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எப்படி நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆகுது அண்ட் இதோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்றத ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் டாப் ஆஃப் தி அவரில். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் இன்றைக்கி பார்லிமெண்ட் கூடப்பட்டது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கரை இன்றைக்கி அவங்க எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் மெயினாக கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மற்ற முக்கியமான செய்திகள் மற்றும் நாளையோட வெதர் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கலை அரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன். இன்றைக்கி பாடல் இல்லாமல் கொஞ்சம் இசை பக்கம் போக்க போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்டலான ஒரு பாடலை பார்க்க போகிறோம் கலை அரங்கத்தில். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களுக்கு குட் ஈவினிங் கனடாவில் காத்துட்ருக்குது. தட் நோட் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவருக்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து இன்றைக்கி கேட்டிருப்பீங்க. இதுக்கான நிறைய வாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. கடந்த கொஞ்சம் வாரங்களாகவே வந்து இந்த வேக்சின்ஸ் ஃபைசரோட சைல்டுன்னு சொல்லக்கூடாது, சில்ட்ரனுக்கு வந்து எப்படி இந்த வேக்சினை வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்றது வந்து கடந்த சில வாரங்களாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் யூஎஸில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஹெல்த் கனடாவும் பார்த்துட்டு அதை இது லாஸ்ட் வீக் தான் அப்ரூவ் பண்ணாங்க. அதை அப்ரூவ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் கனடாக்குள்ளே இந்த வேக்சினேஷனை கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் மெயின் டாப்பிக்காக இருந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி இதோட ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து சேர்ந்துருக்கு ஹாமில்டன் ஏர்போர்ட்டில். யூபிஎஸ் கார்கோ ஃப்ளைட் மூலமாக வந்து சேர்ந்துருக்கு இந்த வேக்சினேஷன். அண்ட் நாளையிலிருந்தே குழந்தைகளுக்கான இந்த வேக்சினை வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் மூலமாக புக் பண்ணிக்கலாம். ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் போர்ட்டல் மூலமாகவே. இது வரைக்கும் பெரியவங்களுக்கு எப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வேக்சினேஷன்ஸ் எடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஏஜ் குரூப் பிள்ளைங்களுமே வந்து வேக்சின் எடுத்துக்கலாம். ஸோ நாளையிலேருந்து இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த கிளினிக்ஸ் மூலமாக உங்களோட பீடியாட்ரிஷியன்ஸ் மூலமாகவும் சில ஃபார்மசிஸுமே வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தேர்ஸ்டேலேருந்து கூட இந்த வேக்சின் கிளினிக்ஸ் வந்து முழு மூச்சாக செயல்படும் இந்த ஏஜ் குரூப்புக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் வேக்சின் அஸ் சச் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுத்த அந்த அளவு இல்லை. இந்த வேக்சின் வந்து ஹாஃப் டோஸ் தான் குழந்தைகளுக்கு 10 milligrams தான் கொடுக்கப்படுகிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்புகிறாங்க. அண்ட் முதல் டோஸுக்கும் ரெண்டாவது டோஸுக்கும் மினிமம் 3 weeks பெட்டர் 3 weeks கேப் இருக்கணும் அப்படின்னு ஃபைசர் அவங்களோட ரீசர்ச் சொல்லுது. பட் ஆன் த ஹோல் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து அப் டு அட்லீஸ்ட் 8 weeks கேப் விட்டு செகண்ட் டோஸ் கொடுத்தா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாகிறதாகவும் அண்ட் இந்த வேக்சினோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் இம்யூனைசேஷனும் பெட்டராக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வேக்சின் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லா பிள்ளைங்களுக்குமே ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கான வேக்சின் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம வந்து கைக்கு வந்துடும் அப்படின்னு ப்ரொக்ரூட்மெண்ட் மினிஸ்டருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒன்டாரியோட ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் இதை பற்றியான ப்ரெஸ் ரிப்போர்ட் இன்றைக்கி நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம்.
We're following the 8-week protocol. That's what Dr. Moore recommends, and that's what we're going to be following for children 5 to 11. Can you clarify, are we getting 2 shipments of doses then? And how much is in each shipment? Yes, I believe the shipment for today is about a little over 400,000, and then there's a shipment of a little over 600,000 coming in. And are the doses being allocated on a per capita basis to PHUs, or are some being directed to areas of lower vaccination rate overall? How is it being distributed? It would be distributed according to the distribution of children in certain areas, and then it's going to be distributed at a certain rate based on some goes to public health units, some goes to primary care, some will go to pharmacies, of course. Pharmacies are going to continue to be great partners with us, but we certainly know that parents of younger children, 5 to 7-year-olds, would prefer to have their child vaccinated at their pediatrician's office or primary care, family doctor. But for older children, they're okay if they're vaccinated in pharmacies and mass vaccination clinics as well. But we know that that's going to be important for parents to be there. A lot of parents still have some concerns and still want more information about the vaccines for younger children. And we do have a relationship with Sick Kids Hospital that you probably know about, that if parents want to speak with someone, they can certainly call the Provincial Vaccine Contact Center at it's 1-833-943-3900. Or they can make an appointment to speak to someone at Sick Kids at sickkids.ca/vaccine consult. So that, I think it's natural that parents would have questions, and so we want to provide them with the resources that they need in order to make a decision for their child. What is your message to parents who think, who have heard maybe kids are at lower risk of getting COVID? Why do I really need to give them this vaccine? Well, unfortunately, we know right now that a third of the new cases of COVID are in school-aged children. So I think that speaks to the need to get children vaccinated as it's being as important as adults being vaccinated. Some pharmacies, as we know, are now going to be doing COVID testing for symptomatic people. Will those pharmacies also be offering vaccines to children at the same time? Yes, some of them will be, some of them won't be. It really just depends on the configuration of the pharmacy, whether they're able to have a way for symptomatic people to come in separately. So if you're symptomatic, you're not going to come in and do your shopping and then go and have a test. It's going to be important that they have a way to keep people apart, so that if you are symptomatic, you can come in and have a test and then leave. Or you can send someone else in for you to pick up the test, do the test at home, and then have someone deliver it back for you. So safety is the utmost concern in pharmacies. And as I said, not everyone will be able to do both. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது வந்து இப்போ இருக்கிற ரியாலிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சர்லேயுமே இது ஒரு பெரிய ஃபீல்டாக தான் இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வந்து அதோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரேம்ப் அப் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு முன் வச்சு தான் ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரேலியாவில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஆட்டோ பார்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், பை 2030 மோர் தென் 400,000 ஆஃப் கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்பார்வையோடு தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்கப்பட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு கொடுக்குற அந்த ரீபேட் வந்து திரும்பி நீங்கள் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டபோது
திரு டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து அந்த ரீபேட் கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரெஸ் மீட்டில் அஃப்கோர்ஸ் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷனை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் ஒரு முன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஒன்டாரியோவில் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுற இந்த சமயத்தில் ஜாப் ப்ரொடக்ஷனுமே இந்த வகையில் ரொம்பவே ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டு தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். To do so, Ontario needs more skilled workers. That's why our government is expanding jobs training. It's why we're encouraging more young people to enter the skilled trades, while breaking down barriers that stop hardworking newcomers from finding good jobs because of unfair requirements for in-province experience. To attract and keep these workers, we're also investing in communities with better health care and stronger local infrastructure. That means saying yes to more modern hospitals and more ICU capacity. It means saying yes to building long-term care homes as we add thousands of nurses and personal support workers. It means saying yes to building roads and highways to meet the needs of a growing province, and it means yes to connecting communities with more public transit. It also means yes to increasing the housing supply so Ontarians can reach their dreams of home ownership for themselves and their families. Friends, it's all linked. Ontario's economy is a machine. If one part of that machine isn't working to its full potential, it holds all of us back. But when Ontario's firing on all cylinders, watch out. There's no other place anywhere in the entire world that you'd like to start a business, work, or raise a family. That's why, starting next spring, we'll be expanding Second Career. To give more people a chance to access the training they help when they find great work. As part of our ironclad commitment to Ontario's workers, our government is determined to do whatever we can to help connect workers who lost their jobs due to the pandemic by providing the training they need to start new in-demand and well-paying careers, because there's no question that we have some of the best workers anywhere in the world right here in Ontario. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services, Professional Cooperation, Scarborough, வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் Darshini Legal Services. ஸோ அடுத்ததாக கெனடிய வளத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்லிமெண்ட் இன்னைக்கு கூடியிருக்காங்க ஆஃப்டர் த செப்டம்பர் எலெக்ஷன். ஸோ செப்டம்பர் 20 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மீண்டும் 2வது முறையாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட் குள்ளே வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அக்டோபரில் வந்து அதுக்கான எம்பிஸை வந்து அவங்க ரீசெலக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கூடிய பார்லிமெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மீண்டும் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கரை வந்து எலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் கூட்டம்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கூடிய அந்த கூட்டம் வந்து 5 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க ஸ்பீக்கராக எலெக்ட் பண்ண வேண்டியதுக்கு. அண்ட் மீண்டும் போன தடவை இருந்த அதே ஸ்பீக்கர் திரு ஆண்டனி ரோட்டா அவர்கள் தான் எலெக்ட் ஆனாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு கிளிப்பிங் தான் பார்க்க போகிறோம். That a communication has been received as follows. November 17th, 2021. Mr. Speaker, I am commanded to inform you that the Right Honourable Richard Wagner
Chief Justice of the Supreme Court of Canada, in his capacity as Deputy of the Governor-General, will proceed to the Chamber of the Senate to open the first session of the 44th Parliament of Canada at 1 p.m. on Monday, the 22nd of November, 2021. Yours sincerely, Ian McCowan. A message from the Right Honourable Deputy of Her Excellency the Governor-General. Un message de très honorable suppléant de Son Excellence la Gouverneure Générale. Mr. Clerk, a message from the Right Honourable Deputy of Her Excellency the Governor-General. Monsieur le Greffier, un message de très honorable. A message from the Right Honourable Deputy for the Governor-General. Honourable members of the House of Commons, it is the desire of the Right Honourable Deputy of Her Excellency the Governor-General that this Honourable House attend him immediately in the Chamber of the Senate. Honourable membres de la Chambre des Communes. Honourable members of the House of Commons, it is the desire of the Right Honourable Deputy of Her Excellency the Governor-General that this Honourable House attend him immediately in the Senate chamber. I invite Mr. Rota. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ பார்லிமெண்ட்டில் நடந்த ஸ்பீக்கருக்கான எலெக்ஷனை தான் நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம். அண்ட் அதில் வந்து திரு ஆந்தனி ரோட்டா அவர்கள் மீண்டும் ஸ்பீக்கராக எலெக்ட் செய்யப்பட்டார். ஸோ அந்த வகையில் இவங்க இன்றைக்கி ஸ்பீக்கராக எலெக்ட் ஆனதுக்காக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். Now we'll go to the Right Honourable Prime Minister. Merci. Monsieur le Président, au nom du gouvernement. Mr. Speaker, on behalf of the government and all members in this House, congratulations on your re-election. We have members who've served for decades and those who are starting their very first term. We have women and men representing every part of this country and every community that makes it strong. They have once again chosen you to help guide our shared work. Congratulations.
also want to take a moment to recognize all of our colleagues who ran for this position. Thank you for your dedication to this institution and to our democracy. À un titre personnel, aujourd'hui, On a personal note, today is the 5th time that I have the honor of taking my seat in this House at the beginning of a new Parliament. I would like to take this opportunity, since I can also nominate SO31s, I'd like to thank the constituents in Papineau who once again elected me. I will always work hard to represent them and defend their interests. for more than a dozen years, I've had the privilege of serving as a member of this House. We have come together in times of tragedy and celebrated in times of joy. We've stepped forward on the path of reconciliation. We've fought through a pandemic that engulfed our world. இதை தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் திரு எரின் ஓட்டூல் அவர்களுமே ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட ஸ்பீச் தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். The Honourable Leader of the Opposition. Merci beaucoup. Félicitations, Monsieur le Président. Thank you, and congratulations, Mr. Speaker. A sign of confidence of your colleagues on all sides of this chamber, and congratulations as well on another election to represent your home community, the members and the citizens of Nipissing Temiskaming. Félicitations encore pour votre travail. Congratulations again for your hard work in your writing. You represent the will of this chamber, and indeed, Mr. Speaker, the will of the people. This is the people's house, and too often, whether in Northern Ontario or whether from one ocean to the other, they often feel left out of these debates. And you've been able to preside through a difficult time of our pandemic, making sure our democracy, the light of our democracy, did not flicker during this time. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நிறைய பேர் சாக்கர் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து எவ்வளோ தூரம் கனடாவை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் கனடாவில் வந்து ஹாக்கி அண்ட் பேஸ்பாலுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அளவுக்கு சாக்கருக்கு இல்லை. பட் கூடிய சீக்கிரமே இந்த விஷயம் மாறலாம். ஏன்னா FIFA வேர்ல்ட் கப் வந்து மேபி டொரண்டோவில் கூட நடக்கலாம் அப்படின்ட்டு தெரிய வருது. ஏன்னா 2026க்கான FIFA கப்பை வந்து நிறைய சிட்டிஸ் வந்து பிட் பண்ணியிருக்காங்க இந்த ஊரில் நடத்துறதுக்கு. அந்த வகையில் கனடாவை பொறுத்த வரைக்கும் மான்ட்ரியால், எட்மிண்டன் அண்ட் டொரண்டோ வந்து இந்த பிட்டில் முன்னாடி நிற்கிறாங்க. பட் அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி FIFAவோட பிக் அஃபீஷியல்ஸ் வந்து டொரண்டோவை இன்றைக்கி ஒரு டூர் மாதிரி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோட பீப்புளோட லவ் ஃபார் த ஸ்போர்ட், சாக்கரை பொறுத்த வரைக்கும் டொரண்டோவில் எவ்வளோ தூரம் அதுக்கான அன்பு இருக்குன்றதையுமே அவங்க ஒரு முக்கியமான விடயமாக பார்க்குறாங்க. அண்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் BMOவோட ஃபீல்டு தான் மெயின். ஏன்னா இங்கே TFCயோட ஹவுஸ் அந்த ஃபீல்டு தான். ஸோ அதில் தான் மெயின் கேம்ஸ் எல்லாம் நடக்கும். பட் மற்ற பார்க்ஸில் கூட நிறைய ட்ரைனிங் நடக்கும். மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் டீம்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் நடக்கும். ஸோ அந்த வகையில் அப்படி FIFA வந்து டொரண்டோவுக்கு வந்துச்சுன்னா 2026க்கான வேர்ல்ட் கப் டொரண்டோவில் நடந்துச்சுன்னா இது ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்டாக இருக்கும் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு நம்மளோட மேயர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு முக்கியமான விடயமாக வச்சு நம்மளோட மெயின் பார்க்ஸோட ஃபீல்ட்ஸுமே வந்து ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ்
இதே மாதிரி எல்லா சிட்டிஸுமே வந்து ஃபீஃபா அஃபீஷியல்ஸ் போய் முக்கியமாக அசஸ் பண்ணி டூர் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 2022 ஏப்ரலில் எந்த சிட்டியில் FIFA 2026 நடக்க போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டொரண்டோக்கு வந்துச்சுன்னா அகேன் 2026 ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஸோ ஏப்ரல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மட்டும் இல்லாமல் மான்ட்ரியால், எட்மண்டன் இந்த சிட்டிஸுமே வந்து பிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யூஎஸ் அண்ட் மெக்சிகோலையுமே வந்து நிறைய சிட்டிஸ் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகேன் ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி டொரண்டோக்கு வந்துச்சுன்னா 2026 எப்படி இருக்க போகுதுன்றதையும் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே. ஒரு மெயின் இவெண்ட் வந்து டொரண்டோவில் நடக்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம்னு சொல்லலாம். அப்படி FIFA வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தான். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான சம்மர் கேம்ஸ் இதெல்லாம் பேசும்போது இந்த நேரத்தில் சம்மர் வந்து ஒரு தூரத்து பச்சை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வெதரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கோல்ட் ஆகிட்டே வருது, ஸ்னோ. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான சம்மர் இவெண்ட்ஸ் எல்லாம் பேசி தான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளோட மனசை தேர்த்திக்கணும். அகெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நிறையவே மாற்றம் கொண்டு வரும். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், டூரிசமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எக்கனாமிக்கலி as well நிறைய மூவ்மெண்ட் நடக்கும் இந்த மாதிரியான இவெண்ட்ஸ் நடக்கும் போது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரியும் உலக வாவியல்லே குளோபலி ஸ்பீக்கிங் எக்கனாமி வந்து ரொம்பவே டவுனாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிகிறது வந்து நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸில் தான். பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் பெருசாக இருக்கிற ஒரு நேரம் இல்லை இப்போதைக்கு. அஃப்கோர்ஸ் கோவிடுக்கு அப்புறம் இன்னும் ட்ராவலிங் எல்லாம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக திரும்பாத பட்சத்தில் நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே ரொம்ப வித்தியாசப்படலை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன மாதிரியான ரேட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 191 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கலையரங்கம் எப்பயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய கெனேடிய டேலண்ட்ஸை இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு யங் டேலண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ரீனா ஸ்ரீஸ்கந்தன் இவங்க வந்து கீபோர்டில் ஒரு அருமையான பாடலை நமக்காக வாசித்து காமிக்கிறாங்க. அகேன் இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயுமே நிறைய டேலண்டட் பீப்புள் இருப்பீங்க. ஸோ உங்களோட கிளிப்பிங்ஸும் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ரீனா ஸ்ரீஸ்கந்தன் கீபோர்ட் ஆர்டிஸ்ட் பார்க்கலாம்.
change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. பியூட்டிஃபுல்லான அந்த பாடல் வந்து ரிஷி ஸ்ரீஸ்கந்தன் அவங்க வந்து வாசிச்சிருந்தாங்க கீபோர்டில். முதல்ல நாங்கள் பேரை கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டோம். இட்ஸ் ஆக்சுவலி ரிஷி. இவங்களோட பாடல்கள் வந்து நீங்கள் யூடியூப்பில் ரிதம் ஆஃப் ரிஷின்னு தேடினீங்கன்னா இவங்களோட நிறைய பாடல்கள் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வயலினில் ஆந்தியா வாசிச்சுட்டு இருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீஸ்கந்தான் வந்து தவில் வாசித்தாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த பியூட்டிஃபுல்லான சாங்கை கொடுத்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜென்டில்மேன் படத்தில் வந்த ஒட்டகத்தை கட்டி கொன்ற அந்த பாடல் தான். அகேன் பியூட்டிஃபுல்லான அந்த சாங்கை வந்து இவங்க 3 பேரும் தான் நமக்காக வாசிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான நிறைய டேலண்ட்ஸ் அகேன் இருக்கிறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட டேலண்ட், உங்களோட வீடியோஸ் எங்களோட இந்த ஷோவில் கொண்டு வரணுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கொண்டு வரலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருந்திருக்கு கனடாவில். ஸோ அந்த வகையில் அடுத்த செக்மெண்ட், நியூஸ் செக்மெண்ட், இன்னும் இன்றைக்கி நடந்த இன்னும் பல கனேடிய செய்திகளை தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். புதிய கனேடிய அரசாங்கத்துக்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்று நடைபெற்றது. 2021 பொதுத் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு பின்னர் 44வது நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக இன்று ஆரம்பமானது. நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளான இன்று புதிய மற்றும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். நாடாளுமன்ற அமர்வின் முதல் நடவடிக்கையாக புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக வடக்கு ஒன்டாரியோவின் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆந்தனி ரோட்டா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேவேளை நாடாளுமன்ற வளாகம் மேல் சபை கட்டடங்களுக்குள் நுழைய விரும்பும் அனைவரும் முழுமையாக தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும் அல்லது சரியான மருத்துவ விலக்கு பெற வேண்டும் என்ற புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்த முதல் நாளும் இன்றாகும். நாளை மாலை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்துக்கான முன்னுரிமைகளை கொண்ட சிம்மாசன உரை நிகழவுள்ளது. குழந்தைகளுக்கான கோவிட் தடுப்பூசியின் முதல் தொகுதி ஏற்றுமதியை கனடா நேற்று பெற்றுள்ளது. 5 வயது முதல் 11 வயது வரையான குழந்தைகளுக்கான ஃபைசர் தடுப்பூசிக்கு ஹெல்த் கனடா வெள்ளிக்கிழமை அங்கீகாரம் வழங்கிய நிலையில் முதல் ஏற்றுமதி தடுப்பூசியை கனடா பெற்றது. தடுப்பூசிகளுடன் விமானம் ஹாமில்டன் விமான நிலையத்தில் நேற்று மாலை தரையிறங்கியது. கனேடிய கொள்முதல் அமைச்சர் பிலோமினா டாசி இந்த விமானத்தை வரவேற்றார். இந்த நிலையில் நோய் தடுப்பு அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக மாகாணங்களும் பிராந்தியங்களும் கூறுகின்றன.
5 வயது முதல் 11 வயது வரையான குழந்தைகளுக்கு பயன்படுத்த கனடாவில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் கோவிட் தடுப்பூசி இதுவாகும். கனடாவில் உள்ள அனைத்து 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் தேவையான 2.9 மில்லியன் தடுப்பூசிகளும் அடுத்த வார இறுதியில் மொத்தமாக கனடாவை வந்தடையும் என கூறப்படுகிறது. தகுதியான அனைத்து குழந்தைகளுக்கும் முதல் தடுப்பூசியை வழங்க இது போதுமான அளவு என அமைச்சர் டாசி தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய மேல் சபை உறுப்பினர் ஜோசி ஃபாரஸ் நீசிங் கோவிட் தொற்று காரணமாக மரணமடைந்தார். ஒரு வழக்கறிஞரும் மேல் சபை உறுப்பினருமான இவர் அண்மையில் கோவிட் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 56 வயதான இவர் கடந்த வாரம் சனிக்கிழமை வீடு திரும்பியதாக அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் சட்பரியைச் சேர்ந்த அவர் கோவிட் தொற்றுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் கடந்த 15 ஆண்டுகளாக அவரது நுரையீரலை பாதித்த ஒரு தாக்க நிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மறைவுக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட பலரும் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் லெஹூ கோவிட் தொற்று அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிபெக் மாகாணத்தின் பியூஸ் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான 65 வயதான லெஹூ தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதை கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மிகுந்த எச்சரிக்கையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் இந்த விடயத்தை பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் லெஹூ கோவிட் தொற்றுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி பெற்றவர் எனவும் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. லெஹூ தொற்றுக்கான சிறிய அறிகுறிகளை மட்டுமே எதிர்கொள்கிறார் எனவும் கூறப்பட்டுள்ளது. சமூக இடைவெளி மற்றும் முகமூடி அணிவதன் முக்கியத்துவத்தை இந்த உறுதிப்பாடு நினைவூட்டுவதாக இருக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி 2 நாட்கள் நேரடி நாடாளுமன்ற குழு கூட்டத்தை வியாழக்கிழமை முடித்துள்ள நிலையில் லெஹூ தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது எப்போது கண்டறியப்பட்டது என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. ஹெய்ட்டியில் கடத்தல்காரர்களினால் விடுவிக்கப்பட்ட 2 கனேடியரும் உள்ளடங்குகின்றார்களா என்பதை உறுதிப்படுத்த கனேடிய வெளிவிகார அமைச்சு மறுத்துள்ளது. ஹெய்ட்டியில் அனாதை உள்ளம் கட்ட உதவும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு கனேடியர் உட்பட 17 பேர் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கடத்தப்பட்டனர். இந்த நிலையில் இவர்களில் 2 நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் நேற்று விடுதலை செய்யப்பட்டவர்களின் பெயர்கள், ஏன் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் உள்ளிட்ட எந்த தகவலும் வெளியாகவில்லை. இவர்களில் கனேடியரும் உள்ளடங்குகின்றாரா என்பதை கனேடிய வெளிவிகார அமைச்சு உறுதிப்படுத்தவில்லை. தனியுரிமை சட்டத்தின் விதிகள் காரணமாக மேலும் எந்த தகவலையும் வெளியிட முடியாது என கனேடிய வெளிவிகார அமைச்சு கூறியுள்ளது. வன்முறை அதிகரித்து வருவதால் ஹெய்ட்டியில் உள்ள அதன் தூதரகத்தில் இருந்து அத்தியாவசியமற்ற ஊழியர்களை கனடா கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மீளப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் முதல் ஸ்னோ விழுந்துச்சு. ரொம்ப கம்மி தான், ஆல்மோஸ்ட் ஃப்ளரிஸ், ரொம்ப லைட்டான ஸ்னோ தான். பட் இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் தான். கொஞ்சம் நார்த் பேரியில் கூட இன்றைக்கி பயங்கரமான ஸ்னோ அண்ட் ரொம்ப ஹெவி விண்ட்ஸோடு இருந்ததுனால விசிபிலிட்டி கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இங்கே டொரண்டோவோட நிலவரம் மட்டும்தான். இந்த மாதிரியான மற்ற சிட்டிஸ்லேயுமே வின்டர் எந்த மாதிரியான வெதர் ரிப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்றது தான் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். நாளைக்கான வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும்.
ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஸோ இத்துடன் நவம்பர் 22ஆம் தேதி இன்னைக்கான குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய விஷயங்கள் கனடாவில் நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை பார்க்க எங்களோட நிகழ்ச்சியை நாளைக்கும் வந்து பாருங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நவம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.